MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. காலத்தில் ஊட்டி போனீங்கன்னா 10 வீடு பார்க்கறது பெரிய விஷயம். இப்போ மெட்ராஸ் சிட்டி மாதிரி இருக்குது ஊட்டி. நீலகிரியெல்லாம் இப்போ ஆபத்து மிகுந்த பகுதின்னே சொல்லிடலாம். அதிக மழை பொழியும் பொழுது சரிவுகள் ஏற்பட தான் செய்யும். வேருக்கு பிடிமான மண்ணுக்கு பிடிமான வேறு. நீங்கள் மண்ணையும் தோண்டிட்டீங்க, வேரையும் அழிச்சிட்டீங்க, அப்புறம் மண் சரிவு வரதான் செய்யும். அப்போ மலைகளுடைய மண் சரிவுகள், இதுதான் சொல்றது இயற்கையுடைய சீற்றம். நீர், நிலம், நெருப்பு, இந்த 3 நாள பாதகம் அதிகம். கடல் பொங்குங்கிறான், பூமிகள் அங்கங்கே நில அதிர்வுகள் வருங்கிறான், வானத்திலிருந்து எரிநட்சத்திரம் விடுங்கிறான். இயற்கை நீர், நிலம், நெருப்பு, இந்த 3 பூந்து விளையாடுமா. இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், மாறுதல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பஞ்சபூதங்களால் அழிவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மழை வரும், விவசாயம் இல்லைங்க. பஞ்சங்களுடைய பாதகம் ஜாஸ்தி இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இயற்கை சீற்றம் நீர், நிலம், நெருப்பு டிசம்பர் 24 டிசம்பர்லேருந்து வர 25 டிசம்பர் வரைக்கும் இந்த சீற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறோன்னு அறிவியலும் சொல்லுது, ஆன்மீகமும் அதை சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, இந்த வருஷம் 24 டிசம்பர்லேருந்து வர்ற 25 டிசம்பருக்குள்ளேயே பருவநிலை மாற்றங்கள் நிறையா இருக்கும். மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கிற மழை பெய்யும், மழையும் வெயில் இல்லாத இடத்துல குளிர் அடிக்கும், மாறி மாறி வரும். ஆமாம்மா, இயற்கை நீர், நிலம், நெருப்பு, இந்த 3 பூந்து விளையாடுமா. இல்லை சனிப்பயிற்சியின் தாக்கத்தால் எந்த அளவுக்கு உண்டு? இல்லை, சனிப்பயிற்சின்னு அவர் சொல்ல சித்தரேடுகளில் சொல்லியிருக்கிறது. இந்த 2000க்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன். 2000க்கு பிறகு 2018 வயசு 19 வயசுன்னு வைங்களேன். 18 2000ல் பிறந்தவங்களுக்கு இப்போ வயசு 25 இருக்குமா. ஒரு 18-20 கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தெரியுமா. அதான் ஜெனரேஷன் கேப். அந்த 22-23 வயசு அந்த கேப். அந்த கேப், அந்த ஜெனரேஷன் வரும்பொழுது நீர், நிலம், நெருப்பு, இந்த 3 நாள பாதகமும் அதிகம். கடல் பொங்குங்கிறான், பூமிகள் அங்கங்கே நில அதிர்வுகள் வருங்கிறான், வானத்திலிருந்து எரிநட்சத்திரம் விடுங்கிறாரு. இது நான் சித்தரேடுகளை படித்தது, இப்போ படித்ததில்லை, 40 வருஷத்துக்கு மேலே முன்னாடி படித்த விஷயம் அது. அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு சவுத்தில் மழை பெய்யுது, சென்னை பக்கம் வெயில் அடிக்குது, காலையில் பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது. இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள் நானே பார்த்துக்கலாம் என் லைஃப்பில். ஸோ அந்த மாறுதல்கள், இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், மாறுதல்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி விவசாயம் நல்லா டெவலப் ஆகும். விவசாயத்துக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு இயற்கையை ஒத்துழைக்கணும்ல சார், நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை, ஒத்துழைக்க, அதான் சொல்கிறேன். நல்ல மழை பெய்யும் போது எல்லாம் ஏரி குளம் நினச்சின்னா விவசாயம் வந்துடும்ல. இப்போது மழை காலத்தில் வர்ற மழைக்கே இவ்வளோ விவசாயம், வெயில் காலத்தில் மழை பெஞ்சு குளம் நிறைஞ்சா தண்ணி ரொம்ப முக்கியமான விவசாயத்துக்கு. ஸோ அதனால் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த ஆண்டுலேருந்து. ஆனால் பஞ்சபூதங்களால் அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மழை வரும், விவசாயம் இல்லைங்க. பஞ்சங்களுடைய பாதகம் ஜாஸ்தி இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம ஜோசியப்படி இல்லாமல் இயற்கையோட சீற்றம் இருந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவில் போன வாரம் கூட பார்த்தா ஏதாவது நீர் வந்துச்சா, சைனாவில் வெள்ளம் ஓடுதுங்கிறான். நம்ம அது எதுக்கு சொல்லணும்னா, இயற்கை சீற்றம் நீர், நிலம், நெருப்பு இந்த மேபி டிசம்பர் 24 டிசம்பர்லேருந்து வர 25 டிசம்பர் வரைக்கும் இந்த சீற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும். டோட்டலாகவே மருத்துவத்துறை ரொம்ப சூப்பராக இருக்கும். மருத்துவத்துறை சிறப்பாக இருக்குன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மெடிசன்ஸ் எல்லாம் வரும். இப்போது க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் மெடிசன் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வளர்ச்சியெல்லாம் வந்துடும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். இப்போ இந்த சனிப்பயிற்சியால் தமிழ்நாட்டுக்கு இயற்கையால் ஆபத்து அப்படின்றது உண்டா? தமிழ்நாட்டுக்கா? இல்லை, சவுத் சைடு கொஞ்சம் பாதகம் உண்டு. ஆமாம், சவுத் இல்லைன்னா முக்கடலுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். கடலுக்கு கீழே உள்ள எரிமலைகள் வெடிக்கிறதுக்கு உண்டான காரணங்களாக இருக்குங்கிறான். நான் சொல்ல சித்தர்கள் சொன்னது. ஸோ எரிமலைகள் கடலுக்கு கீழே இருக்கிற எரிமலைகளுடைய பிளவுகள் வெடிக்கிறதுனால தான் இந்த சுனாமி, கடல் பொங்குறதெல்லாம் அதனால தான். ஸோ அதனுடைய வெப்பம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முதல் ரீசனே என்ன, நம்ம பண்ணுற தப்பு தான்.
உங்களுக்கு புரிஞ்சுதா? வெப்பம் அதிகமாகும் பொழுது கிளைமேட் பூராமே மாறிடுச்சு. நம்ம பண்ணுற தப்பு தான் அது. ஸோ நான் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வது கிடையாது. இப்போ மலை அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மலையில் வந்து மரங்கள் செடி கொடிகள் இப்படியே இருந்த வரைக்கும் மண் சரிவு இல்லாமல், ஒரு வேருக்கு பிடிமான மண்ணுக்கு பிடிமான வேறு, நீங்கள் மண்ணையும் தோண்டிட்டீங்க வேரையும் அழிச்சிட்டீங்க, அப்புறம் மண் சரிவு வரதான் செய்யும். அப்போ மலைகளுடைய மண் சரிவுகள் இதுதான் சொல்கிறது இயற்கையுடைய சீற்றம்னு. ஸோ யார் தப்பு? இது நம்ம பண்ண தப்பு தான். ஒரு காலத்தில் ஊட்டி போனீங்கன்னா 10 வீடு பார்க்குறது பெரிய விஷயம். நான்லாம் 60 வருஷம் முன்னாடி வீடு அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். இப்போ மெட்ராஸ் சிட்டி மாதிரி இருக்குது ஊட்டி. அப்போ என்ன பண்ணீங்க? மண்ணை பூரா தோண்டிங்க, மரத்தை பூரா வெட்டினீங்க, அதனுடைய பிடிமானம் போயிடுச்சு. பாறைகளுடைய பிடிமானம், மண்ணுடைய பிடிமானம். அப்போ சரிவு, ஒரு பெரிய மழை வரும்போது ஆட்டோமேட்டிக் சரிவு. மனிதன் ஆபத்து மிகுந்த பகுதின்னே சொல்லிடலாம். இல்லை, மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா அதிக மழை பொழியும் பொழுது சரிவுகள் ஏற்பட தான் செய்யும். அதான் பஞ்சபூதம் இந்த 3 தான் சொல்லியிருக்காரு: நீர், நிலம், நெருப்பு. நீர், நிலம், நெருப்பு. அங்கங்கே ஃபயரு. ஓகே, அது எந்த ரூபத்துலையும். திடீர்னு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கார் எரிஞ்சு போச்சுங்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸோ இது வந்து அதிகமாக இருக்குங்கிறான். நீர் பொங்கி வர்றது, நீர்னால இது, நிலம் அதிர்வுகள், அந்த மாதிரி, அது மாதிரி நெருப்பு. இந்த 3 தான் பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. இதனுடைய பாதிப்புகள் அதிகம் இருக்கும், நம்ம கவனமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது இந்த கடந்த காலங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சார், இந்த மழையினால் ஆபத்து இருக்குது, மலை பிரதேசங்கள்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எரிகை கல்கள்லாம் விழுகும் அப்படிங்கும்போது அது நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்றதே இது வரைக்கும். இப்போ ஏதோ ஒரு லாஸ்ட் மந்த் ஏதோ ஒரு எரிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு இல்லை வருது, அதான் வருது. அது பூமிக்கு வருதா வரலையாங்க, ஆனால் பூமிக்கு வருங்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம கடைசியா நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பெரிய நிகழ்வு பூமி மேல வரல. ஐயோ, வரக்கூடாதுதாங்க, வரக்கூடாதுன்னு தான் சார். இல்லை, அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது எப்போ வரும்? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுதா? ஒரு மனிதன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தாலும் நம்ம வந்து கற்பனையாக தான் சொல்ல முடியும். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொல்கிற முதல் டைலாக்கு தப்பு. குரங்கிலிருந்து மனுஷன் பிறக்கல, குரங்கு மாதிரி இருந்து வந்தான் தான் அதுக்கு அர்த்தமே ஒழிய ஒரு குரங்கு குட்டி போட்டு மனுஷன் வரல. குரங்காக தான் குட்டி போடும். நானே ஒரு படத்தில் காமெடி வச்சேன். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாண்டு வந்து என் படத்தில் பேசுவார். ஒருத்தர் பாடிட்டு வருவான், குரங்கிலிருந்து பிறந்த மனிதன்பா ஓங்கி அறைவா. என்னன்னு சரி, நல்ல பாடு. என்ன நல்ல பாடு? என்னைய தத்துவம் அது? குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தானே பாரு. இந்த குரங்குடைய அப்பா அம்மா பாட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இது போட்ட குட்டி போகிற குரங்காத்தான் இருந்திருக்கு. எங்கே இருக்கிறாம அந்த பழமொழியுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. குரங்கு மாதிரி இருந்து மாறுதல்களோட வந்தவன் தான் மனிதன். புரிஞ்சுதா? ஆனால் இன்னொன்று, நம்ம இவ்வளவு ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், பயப்படுறோம், இயற்கைக்கு வந்து பயப்படுறோன்னு சொன்னோமே, எந்த மிருகமாவது இயற்கைக்கு பயப்படுதா? 5 அறிவு பிராணிங்க இல்லை. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா எஸ்கேப் ஆயிருந்தீங்க காடுகளில் உண்டா இல்லையா? உண்டு. ஒரு பறவை ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்து சீதோஷ நிலை அங்கே சரியில்லை, இந்தியாவுக்கு போகலாம், அது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த என்னது வேடந்தாங்கல்லாம் இங்கே கிளைமேட் நல்லா வருதில்ல, வந்து குடும்பம்லாம் நடத்தி குழந்தை குட்டியெல்லாம் பற்றி கூட்டிகிட்டு போகுதில்ல, அது எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது, எங்கே சாப்பிட்றது கிடைக்கும் என்னன்னு அதுக்கு நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுன்னா எங்கே டிஃபன் சாப்பிட்ணும், எங்கே டீ சாப்பிட்ணும் பிளான் பண்ணி போகிறோம் இல்லையா? அதுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ 5 அறிவு உள்ள ஒரு பிராணிக்கு தெரியுது இயற்கையுடைய சீற்றம் என்னன்னு. அது அறிந்து புரிந்து செயல்படுது. புரிஞ்சுதா? அது இயற்கையோட வாழ்றதுனால அதான் இல்லை. அதனால தான் நம்மளை விட வந்து அந்த தெய்வ சக்தியும் அந்த சக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பவரை தெரிஞ்சுக்கிற குணம் வந்து 5 அறிவு பிராணிகளுக்கு தான் அதிகம். புரிஞ்சுதா? தெருவில் ஒரு நாய் வந்து ராத்திரி 12 மணி திடீர்னு ஓலை எடுத்து கத்துதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நினைப்பீங்க எவனோ தெரியாதவன் புதுசாக எவனோ ஊருக்குள்ளே வந்துட்டான். ஒரு நாய் வந்து ஓலை விட்டு கத்துது அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் ஒரு டெத் இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய கண்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சித்தர்கள் எழுதியிருக்காங்க. இல்லை, அது ப்ராக்டிக்கலாக உண்மையா சார்? ஏன்னா நம்ம பார்க்குறோம். இல்லை, நீங்கள் அது நம்ம அதை கவனிக்கிறது இல்லை சார். வேற டாபிக் போயிடுறோம். புரிஞ்சுதா? ஒரு ஒன்றில் ஒரு 1000 பூனையை வளர்த்துங்களேன்.
பூனைன்னு சொல்கிறோமே, அது வளர்த்துறாங்கல்ல. பூனை எப்பவுமே இடவலம் வராது. இடப்பக்கம் இருந்து வலது பக்கம் வர்றது தான் நல்ல சகுனம். வலம் இருந்துருப்போம்னா தப்பான். அதுகளுக்கு தெரியுமா, நீ போகும்போது உனக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குன்னு அதுக்கு நம்ம காட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். 1000 மாடு வளர்த்துங்க, எப்போவுமே வந்து ஒரே மாதிரி கத்தாது. நீங்கள் கிளம்பும் போது நல்ல ஒரு விஷயத்துக்கு போகிறேன், நல்லது நடக்குன்னா அந்த மாட்டுடைய அந்த அர்த்தமே, அந்த அம்மானு கத்துற சவுண்டே வேறு. அதே நீங்கள் போகிறது மைனஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு தகுந்த சவுண்டு கொடுக்கும். அது டெய்லியும் கொடுக்காது, அதுங்களுக்கு தெரியுமா. ஸோ எதுக்கு சொல்லனா, அந்த அந்த இயற்கையிலேயே வந்து அந்த 5 அறிவு பிராணிகளுக்குள்ள அந்த சக்தி மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னு சொல்லனா, அதுகளுக்கு தான் இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு தன்மை. இயற்கைக்கு மீறி அது செயல்படாது. நம்ம இயற்கைக்கு மீறி செயல்படுறோம், அதனால நம்ம அனுபவிக்கிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.